பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனோட பார்ட் 3 படத்த தான் நீ பார்க்க போறோம். அதுல வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனோட பார்ட் 3ன்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம ஜாக் ஸ்பேரோ இல்ல நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோட ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத சொல்லலாம். வக்காளி அந்த மாரி இருக்கும் படம். படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்சல்யூட்லி சினிமா. அப்படியே அந்த இன்ட்ரோ போட்டுறிய எடிட்டரு. படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, பைரட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் புடிச்சு தூக்குல போடுற மாரியான சீன காட்டுறாங்க. அந்த சீன கட் பண்ணோனே நம்ம டைட்டிலையும் போட்டு விட்டுறாய்ங்க. பார்க்கறதுக்கே அற்புதமா, கண்கொள்ளா காட்சியா, சிறப்பா, தரமா, சூப்பரா இருக்கும் அந்த சீன பார்க்கறதுக்கு. அந்த சீன முடிச்சோனே நம்ம செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம பர்போசா, நம்ம கேப்டன் பர்போசா வந்து என்ட்ரி குடுத்துருப்பாரு. அந்த ஒயில்ட் கார்ட் என்ட்ரி. அவரும், எலிசபெத் இவங்க எல்லாம் சேர்ந்து ஜப்பானுக்கு போற மாரியான ஒரு சீன காட்டியிருப்பாங்க. அங்க வந்து இந்த எல்லாருக்கும் பைரட்ஸ்ங்கிறவங்க ஒரு ஆள் மட்டும் கிடையாது. ஒரு குரூப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 8 பேரு, 7 பேருங்கிற ஒரு காயின் குடுத்துருப்பாங்க. வெள்ளி காசுகள்னு. அந்த வெள்ளி காசு வந்து செல்லா காசுன்னு இந்த லார்ட் பக்கெட் வந்து குறிப்பிடுவான். அது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த செல்லா காசுல இருக்கிற ஒரு கூமுட்டைய பார்க்கறதுக்கு ஜப்பானுக்கு போயிருப்பாங்க. அங்க எதுக்கு போயிருப்பாங்கன்னா, அங்க போயிட்டு ஒரு மேப்ப களவாண்டுறதுக்காக போயிருப்பாய்ங்க. அந்த சமயம் போயிட்டு அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. பார்க்குறப்ப அந்த லீடர் ஒருத்தன் இருப்பான். மொட்டை மண்டை. அவன் பார்க்கறதுக்கு ஜாப்பனீஸ் தான். அவனும் ஒரு மொட்டை மண்டன் தான். அந்த மொட்டை மண்டைக்கிட்ட தான் அந்த மேப் இருக்கும். அந்த மேப்ப திருடுறதுக்கு ஆல்ரெடி அங்க 2 பேர் போயிருப்பாய்ங்க. அதுல ஒரு ஆளு நம்ப ஆளு. யார் தெரியுமா? அவரு யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் தான் தெரியும். பட் இருந்தாலும் படத்த பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரு தான் நம்ப படத்தோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சைடு ரோலா சுத்திட்டு இருக்க ஒரு கேரக்டர். அவரு தான் நம்ம வில் டர்னர். வில் டர்னர் அங்க போய் அந்த மேப் எடுக்கிறதுக்காக மாட்டியிருப்பாரு. அங்க 2 பேரும் மாட்டியிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் போலீஸ் ஆளு. திடீர்னு பார்த்தா அங்க பிரிட்டிஷோட ராணுவம்லாம் வந்து அந்த லார்ட் பக்கெட்டோட ஆளுங்க வந்து எல்லாரும் வந்து அங்க செம்மையான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குங்க. ஸ்டார்ட்டிங்லேயே ஃபைட் தான் அதான் சொன்னேன்ல, அப்சல்யூட்லி சினிமா. அந்த மாரி ஸ்டார்ட்டிங்லேயே சூப்பரான ஃபைட் சீன் இருக்கும். இது பத்தாதுக்கு நம்ம ஜாக் ஸ்பேரோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவங்களோட மாலுமிகள், இது பத்தாதுக்கு நம்ம ஒயில்ட் கார்ட் என்ட்ரி, பர்போசா, எலிசபெத் இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஃபைட்ட முடிச்சுட்டு, இது பத்தாதுக்கு அங்க இன்னொரு ஆளு முக்கியமான இந்த 3 பார்ட்டோட ஒரு லீடு கேரக்டர் இருக்குது. அந்த கடல் தேவதைன்னு ஒருத்தவங்கள சொன்னேன்ல, அந்த கேரக்டர் டால்மா. அவங்களும் இருப்பாங்க. அவங்க தான் இப்போதைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சோழிகள உருட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க ஃபைட்லாம் முடிஞ்சிடும். சூப்பரா எல்லாமே கரெக்ட்டா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போட்ட எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ப வில் டர்னர் வந்து சில குழப்பங்கள உண்டு பண்ணிருவாரு. அந்த மொட்டை மண்டையன்ட்ட டீல் பேசுற மாரி பேசி, சில விஷயங்கள மாத்தி இவங்களுக்கு தெரியாம நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்க மாரியான சீன வந்து நெறைய காட்டியிருப்பாங்க. விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. அப்படியே போட் எடுத்துட்டு அவங்க எல்லாரும் கிளம்புற மாரியான ஒரு சீன காட்டியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம டால்மாட்ட வந்து கேட்குறப்ப, அந்த சீன்ல வந்து சொல்லியிருப்பாங்க, "இந்த கடல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கொடூரமான டேவிட்சனோட கையில மாட்டிக்கிட்டு இந்த கடல் இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பைரட்ஸ் இறந்துகிட்டு தான் இருக்காங்க. கடற்கொள்ளையர்கள்லாம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே கதை நகருது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம டேவிட் ஜோன்ஸோட கப்பல் பக்கம் போறாங்க. அங்க வந்து நம்ம லார்ட் பக்கெட் வந்துட்டு ஒரு மாரி "டேய் தெனாவட்டா, என்கிட்ட தான் உன் இதயம் இருக்கே" அப்படிங்கிற மாரி திமிரா போயிட்டு அவர்ட்ட வந்து, "இந்த கடலே எங்க கண்ட்ரோல்ல இருக்க மட்டும், இந்த கப்பல் மட்டும் என்ன பெருசா?" அப்படிங்கிற மாரி லார்ட் பக்கெட் வந்து அந்த வாலித்தலையன் வந்து ரொம்ப இதா பேசிட்டு இருப்பான். யாரு? நம்ம டேவிட் ஜோன்ஸ். தலைவன் மட்டும் பழைய மாரி இருந்திருந்தான்னா, லார்ட் பக்கெட்லாம் கிட்ட கூட போயிருக்க மாட்டான். எப்புட்னா பழைய மாரி இருந்திருந்தான்னா, அப்படியே அப்படியே வந்து கடல்ல அப்படியே சுத்துற மாரி இருந்ததுன்னா பறக்கும். அப்படியே பறக்கும். அந்த மாரி தான் நம்ம டேவிட் ஜோன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளு அந்த ஆளு. அந்த ஆளு இப்படிப்பட்ட ஆள்ட்டயே போயிட்டு பேசுற அளவுக்குன்னா, அந்த ஆளோட இதயம் வந்து இவங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு. செகண்ட் பார்ட்ல அதுக்கான கதையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்படி இந்த கதை இப்படி போயிட்டு இருக்கப்ப, அப்படியே வந்து சீன கட் பண்றாய்ங்க. அப்படியே ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு மாரி ஒரு இடத்துக்கு கொண்டு போவாய்ங்க. அந்த பக்கம் நம்ப ஜாப்பனீஸ் டீமெல்லாம் கூப்பிட்டு நம்ம வில் டர்னர், அந்த நம்ம பார்போசா எல்லாம் போனாங்கல்ல. டால்மாலாம் போறப்ப அந்த பனி பிரதேசங்கள்லாம் தாண்டி போயிட்டுருப்பாங்க. அப்ப வந்து அந்த மேப் இருக்கும். அந்த மேப்ப வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலயும் வந்து கண்டே பிடிக்க முடியாது. அதுல வந்து வழிய. ஏன்னா, அது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா, அது வந்து நம்மளோட திறமைய பொறுத்து அந்த மேப்ப கண்டுபிடிக்கும். அந்த மேப்ப வந்து நம்ம வில் டர்னர் திருப்பி, 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 திருப்பி பார்த்துட்டு இருக்கான். இது பத்தாதுக்கு அவங்க போற இடம்லாம் உறைய வைக்கிற பனி. அது எப்படின்னா உலகத்தோட மறுகோடிக்கு போணும். யார தேடினா, நம்ப கேப்டன் ஜாக் ஸ்பேரோவ தேடி. அந்த சமயம் போறப்போ ஒரு பிஜிஎம் ஒண்ணு வருங்க மியூசிக்கு. அத எல்லாரும் கேட்டுருப்பீங்க. அது அப்படியே ஒரு மாரி நம்மள ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடும் அந்த மியூசிக்லாம் கேட்கறதுக்கு. அந்த பிஜிஎம் வந்து ஒரு மாரி தனியா இருக்குங்க. அது வந்து ஒரு அப்படியே ஒரு மாரி அப்படியே மெல்ட் ஆக்கிரும். அப்படியே மெழுகுவர்த்தி உருகுற மாரி அப்படியே நம்மள மெல்ட் ஆக்கிரும். அந்த மாரி ஒரு மியூசிக்கு. அப்படி இருக்கும் சூப்பரா. அப்படியே போயிட்டு இருக்கு. கதை நவுருது. இவங்க எல்லாரும் பார்த்தா நெறைய இத தாண்டி போறாங்க. நெறைய விஷயங்கள தாண்டி தாண்டி போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் வந்து உலகத்தோட மறுகோடிக்கு போறதுக்காக ரெடி ஆயிடுறாங்க. உலகத்தோட மறுகோடிக்கும் டைவ போட்டுர்றாய்ங்க. அதுவும் கப்பலோட டைவ போட்டுர்றாய்ங்க. அப்படியே அந்த உழுவுறதோட சீன முடிச்சோன லைட்டா ஒரு பிளாக் ஆகும் ஸ்க்ரீன் அப்படியே. அப்படியே ஒரு மூக்கு ஒண்ணு என்ட்ரி குடுக்கும். அப்படியே மோப்பம் பிடிக்கிற மாரி வந்துட்டு, அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். தலைவன் வந்து அப்படி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும். ஸ்வாக் பயங்கரமா இருக்கும். தலைவன் வந்து அங்க எப்புட்னா, அந்த
உலகத்தோட மறுகோடின்னு சொல்லலாம். அந்த இடத்துல சிங்கிள் ஹேண்டடா அப்படியே சிங்கிள் ஆளா மாட்டிக்கிட்டு பிளாக் போலோ அவரு மட்டும் தான். அந்த சமயம் வந்து இந்த அவரோட இமேஜினேஷன்ல, அவரோட கற்பனை உலகத்துல நெறைய பேர் இருக்க மாரியான சீன்லாம் காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த ஒரு கல் இருக்கும். அத சாப்பிடுற ஒரு சீன் வந்து அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறது, அப்புறம் ஆடு கிட்ட போறது, அப்புறம் இந்த கோழி மாரி பண்றதெல்லாம் நெறைய விஷயங்கள் சூப்பரா இருந்திருக்கும். அந்த விஷுவல்ஸ இந்த படத்த பொறுத்தவரை இந்த விஷுவல்ஸ் ஒரு மாரி இருக்குங்க. அது ஒரு நம்மள அப்படியே ஒரு மாரி மெல்ட் ஆகுற மாரி இருக்கும். அப்படியே இங்க முடிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து இந்த கப்பல இழுத்துருப்போம்னு அப்படியே இழுக்குறாப்புல முடியல. அதுக்கு முன்னாடி ஒரு கல்ல நக்கி போட்டிருப்பாரு. அது கல்லு இல்ல. ஆக்சுவலா ஒரு நண்டு. அந்த கல்ல நக்கி போடுறப்ப அந்த நண்டுலாம் போயிட்டு நம்ம பிளாக் பால தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம தலைவன் படுத்துருவான். முடியலன்னு அப்படியே படுத்துருவாரு ஆளு. ஆனா அந்த நண்டுங்கள்லாம் சேர்ந்து கொண்டு போறப்ப நம்ம தலைவன் பின்னாடியே எப்பவும் போல ஸ்டைலிஷா ஒரு ரன்னிங்க போட்டு மேல ஏறி அப்படியே பார்த்தா கடல் கிட்ட வருவாரு. அந்த சமயம் அந்த கடல் கிட்ட வந்து நம்ம மொத்த கேங்கும் அங்க தான் கிடப்பாய்ங்க. ஏன்னா உலகத்தோட மறுகொடிக்கு என்ட்ரி குடுத்துட்டாய்ங்களே! என்ட்ரி குடுத்தவய்ங்க அங்க கிடப்பாய்ங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ பயங்கரமான என்ட்ரி அது. இவ்வளோத்துக்கும் ஒரு பாலைவனத்தில வந்து அந்த கப்பல் அப்படியே அந்த நண்டுலாம் இது பண்ணிட்டு வந்து கடல்ல இறக்குற சீன்ல அந்த பிஜியத்தோட மொறையா இருக்கும் பார்க்குறதுக்கு. செம்மையா இருக்கும். கிளாசிக்கா இருக்கும். அப்படி இருக்கும். அப்சல்யூட்லி சினிமா. தலைவன் வந்து என்ட்ரி குடுக்குறது வந்து எல்லாருமே அப்படியே பார்க்குவாங்க. அப்படியே எல்லாரும் வந்துட்டு பேசுவாங்க. "ஜாக்கு நீ நல்லா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, அப்போ கூட நம்ம தலைவன் வந்து எலிசபெத் கிட்ட போவே மாட்டான். எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கப்போ, அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கள மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, மேப் எங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற மாரி பார்போசா சொல்லுவாரு. அப்படியே பார்க்குறப்ப 2 நண்பர்கள் வந்து அப்படியே மீட் பண்ணிக்கிற மாரி ஒரு நல்ல சீன் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா அற்புதமா, சிறப்பா, தரமா இருக்கும். ஆனா, அப்படியே இது பண்றப்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு பிளாக் பால் கப்பலுக்கு வந்து யார் கேப்டன் அப்படிங்கிற மாரி 2 பேரும் எப்பவும் போல அடிச்சுப்பாய்ங்க. அது பத்தாததுக்கு 2 பேரும் எல்லாம் கிளம்பி போவாங்க. அப்ப எல்லாரும் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம இருக்கிற நிலைமையில வந்து இருப்பாய்ங்க. அப்போ வந்து நம்ம வந்து நம்ப உலகத்துக்கு போணும்னா, சூரியன் மறையறத வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம டால்மா வந்து ஒரு மாரி எச்சரிக்கை மாரி குடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ அந்த மேப்ப அப்படியே கையில வச்சு அழகா அப்படியே சுத்திட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவருக்குள்ள 2 விஷயங்கள். நல்லது, கெட்டது அந்த மாரி 2 வந்து அப்படியே போராடிட்டு இருக்கும். ஒரு மனநிலை வந்து அப்படி இருக்கும். அப்ப வந்து நம்ம வந்து சூரியன் மறையறத பார்க்கக்கூடாது அப்படிங்கிறப்ப, தலைகீழா பார்த்தா அப்படிங்கிற மாரி செம்மையா கண்டுபிடிப்பாரு. நம்ம பார்போஸாவோட ஏதோ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க மாரி இருப்பாரு. ஆனா நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ உண்மையிலேயே புத்திசாலிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் காட்டுவாங்க. அப்படி இவங்க எல்லாரும் அந்த கப்பல ஆட்டுற சீன்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ இங்க போ, அங்க போ, அங்க போன்னு கப்பல தலைகீழா மாத்தி, எல்லாரும் மறு உலகத்துக்கு வந்துருவாங்க. நம்ம உலகத்துக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் சூரியன் உதயமாகும். அப்புறம் எல்லாம் மாத்தி மாத்தி கன் எடுத்து வச்சுப்பாய்ங்க. அப்படியே எல்லாரும் அப்படியே அப்படிங்கிற மாரி வச்சுட்டு இருக்கப்ப, அப்போ வந்து யாரும் கன் ஒர்க் ஆகாது. அந்த சமயம் வந்து பக்கத்துல இருக்க வில்டனர் வந்து ஒரு ஐடியா குடுப்பாரு. பக்கத்துல இருக்க தீவுல போயிட்டு நல்ல தண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா வில்டனர் அங்க ஒரு பிளான் போட்டிருப்பாப்புல. வில்டனர் அங்க போட்ட பிளானுக்காக இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறப்ப, வில்டனர் வந்து பிளாக் பேர்ல்ல இருப்பாங்க. நம்ம பர்போஸாவும், கேப்டன் ஜாக்சனும் இந்த இதுக்கு போவாங்க. அப்போ வந்து இந்த ட்ராக்கன்னு ஒரு மிருகம் இருக்கும். கிராக்கன். அந்த கடல் மிருகத்த வந்து யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையே வந்து நம்ம லார்ட் பக்கெட் வந்து அழிக்க சொல்லிடுவான். அதனால வந்து நம்ம டேவிட் ஜோன்ஸ் வந்து அந்த மிருகத்த அழிச்சிருவாரு. அந்த அழிஞ்ச மிருகத்தோட உடல் கிடக்கும். அத போயிட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ பார்க்குற மாரி, அங்க ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அங்க வந்து நம்ம அப்படியே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாரி அந்த மோட்டிவேஷன் ஸ்பேஸ் நெறைய பேர் பார்த்துருப்போம். அது வந்து அந்த மோட்டிவேஷனுக்கும் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஒரு விஷயத்துல ஏத்துக்கலாம். இப்படியே முடிக்கிறாங்க. போயிட்டு தண்ணி எடுக்க போறப்ப, அந்த இடத்துல அந்த ஜாப்பனீஸ் வீரர்கள், அந்த இன்னொரு பைரட்ஸோட லீடரோட மொத்த பேர் வந்து இந்த பக்கம் வந்து இந்த எல்லாத்தையும் இந்த பிளாக் பேர்ல் எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப வில்டனர் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்திருக்காரு. அப்போ வந்து எலிசபெத் வந்து அந்த ஜாப்பனீஸ் அந்த ஆள் இருப்பான். அவன்கிட்ட குடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு டீல் பேசுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு டீல் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து ஜாக் ஸ்பேரோவ பார்க்குறப்ப தலைவன் அந்த மொட்டை மண்டையனுக்கும் ஜாக் ஸ்பேரோவ பார்த்தாலே ஒரு பயம். ஏன்னா ஜாக் ஸ்பேரோ சும்மா இல்ல. கேப்டன் வந்து அப்படி வேலைப்பாடுகள் நெறைய பார்த்துருக்காரு. அதனால வந்து எல்லாருக்குமே கேப்டன் ஜாக் ஸ்பேரோனா ஒரு பிதாக்கா பிதுர்கோபால் மாரி நம்ம தலைவன் அந்த மாரி. இங்க வந்து நம்ம மொட்டை மண்டையன் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து லார்ட் பக்கெட் இருக்க கப்பலுக்கு அனுப்பிருவோம். அதே பக்கம் நம்ம லார்ட் பக்கெட் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ கிட்ட ஒரு டீல் மாரி பேசிட்டு இருப்பாரு. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு காட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஜாக் ஸ்பேரோ அங்கேயும் போய் நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருடா, நான் இதே தேடுறேன்னு அங்க இருக்கிற பொட்டி போங்க எல்லாத்தையும் தொறந்து தொறந்து பார்த்துட்டு இருப்பான். நீ நினைக்கிறது அங்க இல்லைன்னு அப்படின்னு அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதே அந்த பக்கம் நம்ம பிளாக் பால்ல இருக்கிற நம்ம பர்போசா, அப்புறம் எலிசபெத், அப்புறம் அந்த மொட்டை இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கப்போ, அப்புறம் வில்டனருக்குலாம் காரணம் சொல்லிட்டு இருக்கப்போ, வில்டனர் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்ப அப்படி போயிட்டு இருக்கும் அப்படியே. நல்லா தான் இருக்கும். போயிட்டு இருக்கும். அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா, "எனக்கு எலிசபெத்த குட்றா" அப்படின்னு கேட்டுருவான். அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கேட்பீங்க, "என்னடா உனக்கு என்னடா ஷாக்?" அப்படின்னு கேட்டீங்க. எலிசபெத் வரவன் போறவன் எல்லாம் எலிசபெத் தான் கேட்பான். ஆனா அது அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். சரி விடுங்க. அது நமக்கு தேவையில்ல. சரி அப்படியே போயிட்டு இருக்கு.
என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப இவன் வந்து எலிசபெத்தை கேட்குறான். எலிசபெத்தை ஏன் கேட்குறான்னா, இது கடல் தேவதைன்னு நினச்சிக்கிட்டு எலிசபெத்தை கேட்குறான். ஆனால் உண்மையான கடல் தேவதை டால்மா. பார்க்க கன்றாவியா இருக்கும். நல்லா தான் இருப்பாங்க. சரி விடுங்க. இவங்க கேட்குறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து நல்லா பேச்சு கொடுத்துட்டு அப்படியே ஸ்டைலிஷாக நின்றுட்டு இருக்காரு. நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாரு. பார்த்தா ஃபைட் இறங்குது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபைட்டு. பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம லேட் பக்கெட் கப்பில் போட்டு அடி நொறுக்குறானுங்க. அடி அப்படியே பார்க்கறதாடே சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறாண்டே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. என்ன அடிச்சு நொறுக்குறானுங்க. பார்த்தா அப்படியே நம்ம ஜாக் ஸ்பேரோ அப்படியே ஜாலியாக திரும்ப ஒரு ஜம்பை போட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்பயும் ஒரு எஸ்கேப் பயங்கரமாக இருக்கும். தலைங்க எஸ்கேப்லாம் அப்படியே சிலுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது அந்த மாதிரி கேரக்டர் மாரி திரும்பவும் எஸ்கேப் ஆயிடுவார். எஸ்கேப் ஆகிட்டு இவங்க எல்லாம் ஒரு மூலைக்கு மூலம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து நம்ம டேவிட்சன் வந்து எலிசபெத் இருக்கிற கப்பலுக்கு போயிட்டு அந்த லீடர் இருக்கான அவனை சொருவி முடிச்சிருவாங்க. சொருவிடுவான் தலைவன். சொருவி முடிச்சுட்டு அப்படியே நம்ம எலிசபெத் தான் அந்த கப்பலுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு தலைவி மாதிரியான ஒரு கேரக்டரை மாற்றி விட்டுரு செத்து போயிடுவான் அந்த புறம்போக்கு. சரி செத்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம தளபதி நோரிங்டன்னு நம்ம எப்படின்னா நம்ம எலிசபெத்தோட முன்னாள் 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 திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. அவர் முடிஞ்சு போச்சு கதை, அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த காதல் மலருமா அப்படிங்கிறது வந்து அந்த கன்றாவி மலராதுன்னு எனக்கே தெரியும். அதெல்லாம் பூக்குண்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது நினைக்காதுன்னு நடக்காது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த சண்டை நடக்கிற கலவரத்தில் வந்து 2 ரொமான்ஸ் காதல் ஜோடிகள் வேறு அப்பப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த சீனில் எப்படின்னு வச்சிங்க ஏன்டா அந்த இவ்வளோ ரணக்களத்துலேயும் உங்களுக்கு ஒரு குதூகலமாக அப்படிங்கிற மாரி இந்த டயத்துலலாம் கல்யாணம் நடக்கும். யார் யாருக்கு தெரியுமா? வில்டானருக்கும் எலிசபெத்துக்கும். அட கன்றாவி அப்படிங்கிற மாரி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பார்த்தா இந்த பக்கம் என்ன ஆகுனா நம்ம வில்டானர் வந்து அந்த கப்பலுக்கு போவார். எலிசபெத்தும் போவாங்க. அந்த பக்கம் நம்ம டேவிட்சன் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வந்து அந்த பெட்டகத்தை திறந்து அந்த இதை குத்தலாமா வேண்டாமான்னு அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பார். எப்படின்னா அதை சொல்லிடுவார். அப்போ வந்து நம்ம எப்படின்னா 2 பேர் கார்னர் ஆவாங்க. எலிசபெத் அந்த போயிடுவார். வில்டானர்கிட்ட கரெக்டாக மாட்டிடுவார். வில்டானர் வந்து மாட்டிடுவார் டேவிட்சன். அப்போ வந்து இதே திட்ட கத்தி வச்சுட்டு இருக்கப்போ சொல்லுவார், அந்த கத்தி யார் அடித்ததுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம வில்டானர் உருவாகின கத்தி தான். அந்த சீனை பார்த்தா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். அப்போ வந்து சொல்லுவார், உனக்கு மரணத்தை கண்டா பயம் அப்படிங்கிற மாரி சொல்லுவார். அப்போ வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ இல்லை கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வைல்ட் கார்டு என்ட்ரி உனக்கு தான் பயம் அப்படிங்கிற மாதிரி இதயத்துக்கிட்ட கத்தியை வச்சு சுற்றிட்டு இருப்பார். இல்லை குத்துறதுக்கு ரெடியாக வச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து என்ன ஆகுனா டேவிட்சன் வந்து வில்டானரை போட்டுருவான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, குத்திடுவார். குத்துனதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா அந்த சமயம் வந்து நம்ம வில்டனரோட அப்பா வந்து டேர்னர் என்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆள் வந்து டேவிட்சனை பார்த்து பொழந்துட்டு இருப்பார். அப்போ வந்து செத்துக்கிட்டு இருக்க நம்ம வில்டனரோட கையை பிடிச்சி நம்ம ஜாக் ஸ்பேரோ கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஒரே சுருவார் அந்த இதயத்தில். சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கதை முடிஞ்சிடுமே. நம்ம டேவிட் ஜோன்ஸ் வந்து அப்படியே அந்த ஆக்டோபஸ் டெண்டகள்லாம் அப்படியே தெரிக்கும் அப்படியே கடந்துட்டு அப்படியே கடலில் கலிப்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு டைவ் விட்ருவார். இந்த பக்கம் எல்லோரும் வந்து நம்ம கப்பலுக்கு ஒரு தலைவன் நம்ம வில்டானை துரத்துறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ அழகாக டே எஸ்கேப் போயிடுவார். கூடவே அந்த குரங்கு வந்துடும். இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனோட பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க கேரக்டர் யாருன்னு கமெண்டில் தட்டி விட்டுரு போயிடுங்க. அதோட பார்ட் 4ம் கன்ஃபார்ம் வரும்.